Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 4ல் நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூனிட் 3 யூனிட் 4 உங்களுக்கு ஷஃபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை யூனிட் 3ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஹடூப் பைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் யூனிட் 1, 2 தென் 4ல் இருக்க எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஹடூப் பைப்ஸ் தென் இன்டகிரேஷன் இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ ஹடூப் அப்படின்றத பற்றி நம்ம கிளியராகவே பார்த்துருக்கோம். அதில் ஹடூப் பைப் அப்படின்றது சிம்பிளாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அன் C++ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? பிகாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹடூப் மேப் ப்ரொடியூஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம C++ யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த டெக்னிக் தான் இந்த ஹடூப் பைப்ஸ் அப்படின்றது. டிஃபால்ட்டாகவே ஹடூப் எந்த லாங்குவேஜில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம், ஜாவாவில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஜாவா இல்லாமல் அந்த மேப் ப்ரொடியூஸ் ப்ராசஸை C++லேயும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக கொண்டு வந்த டெக்னிக் தான் இந்த ஹடூப் பைப்ஸ் அப்படின்றது. ஸோ பிக் டேட்டாக்கு யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க்கில் நார்மலாக ஹடூப் வந்து மேப் ப்ரொடியூஸ் ஜாவாவில் ரைட் பண்ணிடுறோம். ஆனால் ஹடூப் பைப்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம C++ல மேப் ப்ரொடியூஸ் ப்ரோக்ராமை ரைட் பண்ண முடியும். இதுதான் மெயின் ஹைலைட்டே இந்த விஷயத்தில். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹடூப் பைப்ஸ்? It is the part of Hadoop ecosystem, provides a way of C++ program to be used as map and reduce task within the Hadoop framework. ஒரு Hadoop frameworkல நம்ம என்ன பண்ண போறோம்னா map reduce jobல ஜாவா இல்லாம C++ஐ எழுத அலோ பண்ற ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு பிரிட்ஜ், ஒரு கம்யூனிகேஷன் வந்து இதுக்காக இருக்கிற ஒன் ஆஃப் த பிரிட்ஜ் தான் இந்த மேப் ரெடியூஸ் அப்படின்றது. ஓகேவா? ஹடூப் பைப் அப்படின்றது ஜாவா ஸ்லோன்னு சொல்லலாம். ஓகே, ஜாவால ரைட் பண்றப்ப ஸ்லோவா தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல C++ வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கோடை வந்து ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ ஹடூப்லயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹடூப் பைப்ஸ் ஹெல்ப் மூலயமா நம்ம C++ கொண்டு வரப்ப மேப் ரெடியூஸ் ப்ராசஸ் வந்து சீக்கிரமா நடக்கும் அப்படின்றாங்க. அதுக்காக தான் மெயினா இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மேப் ரெடியூஸ் ஃப்ரேம் ஒர்க்ல ஜாவா இருக்கும், பட் நம்ம மேப் அண்ட் ரெடியூசர் C++ல இருக்கும். இதுக்காக யூஸ் பண்றது இந்த ஹடூப் ஃப்ரேம் ஒர்க். இதுல மெயின் த்ரீ காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்றோம்: மேப்பர், ரெடியூசர், ஹடூப் பைப் டேமன். மேப்பர் அப்படின்றது என்னன்னா இன்புட் கீ வேல்யூ பேர் வாங்கிட்டு இன்டர்மீடியட் கீ வேல்யூ பேரை ரிட்டர்ன் பண்றது. அதுதான் இந்த மேப்பரோட வேலை. அடுத்து இந்த ரெடியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா C++ல மேப்பர்ல இருந்து வர கீ வேல்யூவோட அக்ரிகேஷன் பண்ணும். தட் மீன்ஸ் ஒன்னு சேர்க்கும், சம் பண்றது, கவுண்ட் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறது தான் இந்த ரெடியூசரோட வேலை. அடுத்து ஹடூப் பைப் டேமன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா மேப் ரெடியூஸ் ஃப்ரேம் ஒர்க் தென் C++ ப்ரோக்ராம் ரெண்டுக்கும் நடுவுல டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஒர்க் பண்றது தான் இந்த ஹடூப் பைப் டேமனோட வேலை. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த த்ரீ இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் த ஹடூப் பைப்ஸ். ஓகே, தென் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஹடூப் பைப்ஸ் எப்படி வந்து நம்ம ஆர்கிடெக்சர் இருக்கும் அப்படின்னு பார்க்க ஃபர்ஸ்ட் திங் ஹடூப் மேப் ரெடியூஸ் ஃப்ரேம் ஒர்க். நார்மலாக வந்து எப்பவுமே நோட் மேனேஜர், ரிசோர்ஸ் மேனேஜர், ஜாப் ட்ராக்கர், டாஸ்க் ட்ராக்கர்லாம் இருப்பாங்களா, அந்த ஃப்ரேம் ஒர்க் நார்மல் நீங்கள் ஹடூப்பில் பார்க்குற ஃப்ரேம் ஒர்க் தான். செகண்ட் ஒன் ஹடூப் பைப்ஸ். ஹடூப் பைப்ஸ் என்னது? இட் இஸ் த ஃபங்க்ஷன் as a C++ interface that allows C++ code to be run in the mapper and reducer stage of Hadoop map reducer job. ஓகே, ஸோ ஹடூப் இது வந்து ஹடூப் பைப்ஸ் டேமன் எதுக்காக யூஸ் ஆகும்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக மேப்பருக்கும் ரெடியூசருக்கும் இடையில அந்த C++ கோடை புரிஞ்சுக்கிற வகையில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹெல்ப் பண்றது இந்த ஹடூப் பைப்ஸ் டேமனோட வேலை. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க் எக்ஸிகியூஷன். டாஸ்க் எக்ஸிகியூஷன்னா என்ன? இந்த ஒர்க் எல்லாத்தையுமே பண்றவங்க. ஸோ டாஸ்க் ட்ராக்கரோ இல்ல நோட் மேனேஜரோ இந்த C++ ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் பண்ணி அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஹடூப் பைப் வந்து அதுபடி ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் வித் ஹடூப் ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹடூப் ஃப்ரேம் ஒர்க்கோட கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஃபைனல் ஆன்சர்ஸை நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்கிடெக்சர். இந்த நாலு தான் மெயின் திங் நடக்க போறது. ஹவு ஹடூப் பைப்ஸ் ஒர்க், எப்படி வந்து ஹடூப் பைப்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் ஹடூப்ல சப்மிட்
பண்ணும்போது ஜாவா கிளாஸ் கொடுக்க மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா C++ தான் கொடுக்க போறோம். அதுக்கு முதல் வேலை ஜாப் சப்மிஷன் தான். ஓகேவா? ஸோ ஹடூப் டிசைட் பண்ணும் விச் நோட் ரன் பண்றது அப்படின்னு, எந்த நோட நான் ரன் பண்ண போறேன்னு அது அந்த ஸ்டேட்டஸ் வந்து அது புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஜாப் சப்மிஷன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாம், அந்த யான் மூலியமாவும் ஜாப் ட்ராக்கர்ல இது பண்ற மூலியமாவும் யார் யாருக்கு எந்தெந்த ரிசோர்ஸும் அலாட் பண்ணலாம், யார் யார் எந்தெந்த வேலை பார்க்கணும்னு டிசைட் பண்றது இந்த ரிசோர்ஸ் அலோகேஷனோட வேலை. ஓகேவா? ஸோ C++ ப்ரோக்ராமை செப்பரேட் ப்ராசஸா லான்ச் பண்ணும். தேர்ட் ஒன் மேப் ஃபங்க்ஷன். C++ மேப்பர் இது இன்புட்டை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கீ வேல்யூ அவுட்புட்டா கொடுக்கறது தான் இந்த மேப்பரோட வேலை. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்புட் வேல்யூவை முதல் ரீட் பண்ணும், அடுத்து ப்ராசஸ் பண்ணும், அதை கீ வேல்யூ அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ரெடியூஸ் ஃபங்க்ஷன். C++ ரெடியூசர்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிடைச்ச கீ வேல்யூ பேரெல்லாம் அக்ரிகேட் பண்ணும், அதாவது ஒன்னு சேர்க்கும், சம் கவுண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் HDFSக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனோட வேலை. ஓகேவா? ஃபைனலா டேட்டா ஃப்ளோ. இதுக்கு இடையில இந்த C++ ப்ரோக்ராம்ல நம்ம ஹடூப்ல எழுதியிருக்க வேல்யூஸ் எல்லாமே ஓவரால் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபைனல் அவுட்புட் நமக்கு கிடைச்சிடும். அவுட்புட்ல ஹடூப்ல நார்மலா மேப் ரெடியூஸ் மாதிரி ஸ்டோர் ஆகிடும் எப்பவும் போல. ஓகேவா? இதுதான் நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள். தென் யூஸ் கேசஸ் ஆஃப் ஹடூப் பைப்ஸ் இன் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். பிக் டேட்டால நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங். தட் மீன்ஸ் சயின்டிபிக் சிமுலேஷன், பிசிக்கல் மாடல்ஸ்லாம் C++ ஸ்பீடா வந்து ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த ஹடூப் பைப்ஸ் டெக்னிக்கே கொண்டு வந்தோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஜாவா வந்து C++ வந்து ஸ்பீடா ஒர்க் ஆகும், ஜாவாவை விட. ஜாவா கொஞ்சம் கம்மியா தான் ஒர்க் ஆகும். செகண்ட் திங் லீகசி சிஸ்டம் இன்டகிரேஷன். தட் மீன்ஸ் கம்பெனில ஆல்ரெடி ஃப்ராட் டிடெக்ஷன் C++ல இருந்தா அதை ஹடூப் கிளஸ்டர்ல ஸ்கேல் பண்ற பைப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதுக்காக தான் மெயினா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கிராஃப் ப்ராசஸிங். கிராஃப் அனாலிட்டிக்ஸ்க்கு ஒர்க் ஆகுது. ஸோ கிராஃப் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் கிராஃப் அல்காரிதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா? அந்த அல்காரிதம் எல்லாம் இந்த C++ என்ன பண்ணும்னா ஈஸியா அனாலிசிஸ் பண்ணி சூப்பர் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அதுக்காக ஹடூப் பைப்ஸ் யூஸ் பண்றாங்க. தென் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், கம்ப்யூட்டேஷன் இந்த மாதிரி பல அதாவது அட்வான்ஸா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இந்த C++ வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக அதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சயின்டிபிக் கம்ப்யூட்டேஷன் எல்லாத்துக்குமே இந்த C++ ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் ஹடூப் பைப்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? தென் பெனிஃபிட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹடூப் பைப்ஸ்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் திங் பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். லீகசி சிஸ்டம் ரீரைட் பண்ண தேவையே கிடையாது. ஃபைனலா ஓவரால் மெமரியை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணுது. ஈஸி ஸ்கேலபிளா இருக்கு. அதாவது நம்ம வேணுன்ற இடத்துல எடுத்த மாதிரி அட்வான்டேஜ் வந்து என்னன்னா நம்ம வேணுன்ற இடத்துல ஈஸியா ஹடூப் கிளஸ்டர்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? தென் சேலஞ்சஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீபக்கிங் டிஃபிகல்ட். ஓகேவா? ஜாவா டூல்ஸ்லாம் வந்து ஈஸியா கிடையாது. ஓகே, அதனால வந்து நம்ம இங்க கொஞ்சம் டீபக்கிங் பண்றது கஷ்டம். இன்டகிரேஷன் வித் ஹடூப் ஈகோ சிஸ்டம், ஹடூப்போடு சேர்ந்து இருக்கனால இன்டகிரேட் பண்றது கஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிமிடெட் ஈகோ சிஸ்டம். லிமிட்டெட் ஈகோ சிஸ்டம் அப்படின்னா கம்மியான விஷயங்கள் தான் இதில் இருக்கும், நிறைய விஷயங்களை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஹடூப்புன்றதே டோட்டலாக ஜாவாவில் ஒர்க் பண்ணுறது தான். அதுக்கு பதிலாக நம்ம வந்து C++ வந்து இந்த ஹடூப் பைப்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோன்றப்ப எல்லா ஹடூப் ஈகோ சிஸ்டம் இந்த ஹைபிக், ஹெச்பேஸ் இதில் எல்லாம் எல்லாத்தோடையும் கொண்டு போய் நம்மளால ஹடூப் பைப்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. தென் வந்து அதோட எல்லா இடத்துலையுமே இது ஒர்க்கும் ஆகாது. ஓகேவா? அடுத்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் நம்மளால வந்து C++ல வந்து நிறைய மெமரிஸை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஹடூப் பைப்ஸ். ஸோ ஹடூப் பைப்ஸ் அப்படின்னா ஹடூப் கிளஸ்டர்ல C++ கோட ரன் பண்ண அலோவ் பண்ற ஒரு பிரிட்ஜ் தான். ஓகேவா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் டிமாண்டிங் அப்ளிகேஷனுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மெயின் திங்ஸ் அபவுட் ஹடூப் பைப்ஸ். ஓகே, ஈஸியான கொஸ்டின், ஜஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எழுதிடலாம். மைண்ட்ல ஒரே ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப்பர்ஸ் மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராமை C++ல ரன் பண்ண வைக்குது. தென் கனெக்ட் C++ கோட் வித் ஹடூப் ஃப்ரேம்வொர்க்கோடையுமே கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, மெயினா சயின்டிபிக் கம்ப்யூட்டிங்ல இமேஜ் ப்ராசஸிங், மிஷின் லேர்னிங் டாஸ்க்லலாம் வந்து நம்ம கிரிட்டிக்கலான டாஸ்க் எல்லாத்துலயுமே இந்த C++ கோட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய அல்கோரிதம் வந்து இன்னும் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும், ஈஸியா ரன் ஆகும் அப்படின்றதுக்காக ஹை டேட்டாவை, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி C++க்கு இருக்குன்றதுக்காக தான் இந்த ஹடூப் பைப்ஸ் டெக்னிக்கே இந்த ஹடூப்ல கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஜஸ்ட் ஈஸி கான்செப்ட். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.